எத்தனை மாசம் சார் மீன் நீங்க வளர்த்துருக்கீங்க? 9 மாசம் ஆச்சுண்ணா. 15 நாள் முன்னாடி மீனை வித்துட்டீங்களா? ஆமாண்ணா. ஒரு 300 கிலோ கொடுத்துருண்ணா. எல்லாம் அந்த 900 அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சுண்ணா. அவங்க அப்புறம் ஆவரேஜா 280 ரூபா அந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அவங்களே வந்து எடுத்தனால இதே 1 கிலோக்கு மேல கூட்டி இருந்துச்சுன்னா 300 ரூபா 330 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. எத்தனை கிலோ தீவனம் போட்டீங்க? எவ்வளவு தூரம் வந்திருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுங்க உங்களுக்கு? போட்ட வரைக்கும் தீவனம் போட்டதுக்கு எடுத்தாச்சுன்னா பணம் அந்த ஈக்குவல் ஆயிருச்சு. இப்ப மிச்சம் இருக்க மீன் நம்ம கொடுத்தோம்னா லாபம்னா. ஆமா, ஒரு டேங்க் வழக்கத்தோட செக்குல நமக்கு தெரிஞ்சுங்களா? ஆமா ஆமா. அதுதான் நம்ம ஒரு டேங்க் போடாதீங்க, போடும்போது ஒரு 3 டேங்க் 4 டேங்க் போட்டு ஆரம்பிச்சு. ஓகே ஓகே சார். எப்படி சார் உங்களுக்கு ஒரு அனுபவம் எப்படி இருந்துச்சுங்க இந்த ஒரு இது? நல்லா தானே இருந்துச்சு. நீ அடுத்தது கொஞ்சம் கரெக்டா பார்த்து பண்ணோம்னா நல்லா லாபம். இப்ப அவர் சொல்ற மாதிரி பால்மேட்டுக்காரர் சொல்ற மாதிரி கொஞ்சம் பிரிச்சு வித்தோம்னா லாபம் தானா? ஆமா சார், நீங்க சொன்ன சைஸ் நீங்களே பிரிச்சிடணும். 1 கிலோ 1 கிலோ நீங்களே சைஸ பிரிச்சு டேங்க்ல வச்சிருந்து அதை சேல்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஒரு அவங்களே பிரிச்சாங்கன்னா அது ஒரு ரேட் போட்டுருவாங்க. இது மொத்தமா கொடுத்தோம்னா இந்த மாதிரி தான் போகும். பிரிச்சு ஒரு 50 கிலோ 150 கிலோ அந்த மாதிரி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நல்ல ரேட்டு போகும். 400 ரூபா. நம்மளும் 5 தொட்டி 6 தொட்டி போட்டோம்னா வீக்லி கொடுக்கலாம். அதுதான் சார் அதுதான் நம்ம சொன்னது. ஏன்னா எல்லாருமே ஆரம்பிக்கிறவங்க பயப்படுவாங்க, ஒரு தொழில் ஆரம்பிச்சு பார்க்கலாம் வந்தா வரும். வந்தா இல்ல சார், நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க சைடு சொல்லி கொடுத்து சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்லா தானே இருந்துச்சு. எல்லாமே ஓரளவு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. ஏன்னா என்னைய பொறுத்த அளவுக்கு அந்த டெஸ்ட் ரேஷியோலாம் எதுவும் கிடையாது. அந்த ஸ்டார்டிங்ல ஒரு 10-15 நாள் இதாச்சு. அது போக இப்ப எப்பயாவது ரேரா இந்த வெளியில குதிக்கிறது அந்த மாதிரி ஆனாதான். ஆனா வந்து அந்த அளவுக்கு நட்டம்லாம் கிடையாதுண்ணா. நம்ம கரெக்டா சேல் பண்ண தெரிஞ்சா நமக்கு லாபம் தானா? லாபம் தான். நம்ம கரெக்டா இது நான் மொத்தமா கொடுக்காம நான் அதை பிரிச்சு கொடுத்திருந்தேன்னா எனக்கு இன்னும் லாபம் கூடி இருக்கும். இந்த தொழிலை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? கத்துக்கிட்டு பண்ணா ஒரு நல்லபடியா இருக்குங்களா? கத்துக்கிட்டுல பண்ணோம்னா நல்லா லாபம் தானா? நான் ஒண்ணும் இல்ல, நான் தோட்டம் பாத்துக்கிட்டு இருக்கோம். நான் இன்னும் ஒரு 3-4 மாசம் இந்த இதை எடுத்தோம்னா இதை பிரிச்சு அங்க தோட்டத்துல போற மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அங்க போறப்ப 6 தொட்டி 7 தொட்டி அப்படி போட்டுருவேன். அப்படி போட்டா உங்களுக்கு ரொட்டேஷன் முடியாது. ஆமா, பேர் முறை பயப்படுறாங்க. ஆமா ஆமா. இது என்னன்னா நமக்கு உங்களுக்கு வேலை பெரிய வேலையெல்லாம் கிடையாது, சின்ன வேலை தான். நமக்கு ஒரு ஆள் லேடிஸ் இருந்தாலே இதை பாத்துக்கிடுவாங்க. நம்ம இந்த பிரிச்சு விடுறப்ப மட்டும் ஒரு 2-3 பேர் வேணும். மத்தபடி உங்களுக்கு ஒரே ஆள் பிரிச்சு விட்டுக்கலாம், எல்லாம் ஒரே ஆள் தண்ணி விட்டுக்கலாம், எல்லா வேலையும் பாத்துக்கலாம். ஏற போடுறது எல்லாமே வீட்டுல நான் இல்லைனாலும் எங்க அம்மா பாத்துக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்கண்ணா. கரெக்டா அந்த பிரிச்சு விடுறது அது போக சேல் பண்றது கரெக்டா பாத்துட்டோம்னா நமக்கு லாபம்னா. மற்றவரையெல்லாம் லாபகரமான தொழில் தான். நம்ம சேல் பண்றது மட்டும் கரெக்டா பண்ணோம்னா நமக்கு லாபம் தான். பண்ணலாமா சார் தொழில்? நீங்க சொல்ற மாதிரியே பண்ணலாம் தாராளமா. நானுமே யோசனை இல்லை, நான் டெஸ்டிங் தான் போட்டேன். எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு லாபம் வரும் கட்டாயமா. நிறைய பேருக்கு லாபம் இல்லாமலாம் கிடையாது. என்னன்னா கொஞ்சம் கரெக்டா நம்ம பாக்கணும். மத்தபடி ஓகே தானே சார்? உங்களுக்கு பிரச்சனை இல்லை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. எங்களோட சர்வீஸ் எப்படி சார் இருந்துச்சு? உங்களோட சர்வீஸுக்கெல்லாம் ஒண்ணும் குறலண்ணா. அதெல்லாம் தங்கமா பண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்க. பண்ணி கொடுத்தது எப்படி இருந்துச்சுங்க? அதெல்லாம் ஒரு தொந்தரவு இல்லண்ணா. அதெல்லாம் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்க. என்னன்னா நான் கரெக்டா சேல் பண்றதுக்கு ஆள் பிடிச்சு பண்ணணும்னா நல்ல லாபம் பார்க்கலாம். எங்க பக்கம் குறைன்னு சொன்னாங்க. உங்க பக்கம் குறையெல்லாம் ஒண்ணும் கிடையாதுண்ணா. அதெல்லாம் நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். இல்ல சார், நம்ம சர்வீஸ்ல என்ன பிரச்சனை இருக்கா இல்ல அதெல்லாம் ஒரு குறை இல்ல. நாங்க கரெக்டா பண்ணி கரெக்டா சேல் பண்ணோம்னா லாபம் வரும்ண்ணா. எங்களால முடிஞ்ச சப்போர்ட் சேல் பண்ணணும். எங்களால முடிஞ்ச சப்போர்ட் நாங்க கொடுத்துடுறோம். உங்க இதுல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாதுண்ணா. நாங்க சேல் பண்ற மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ண சேல் பண்ணோம்னா நல்லா லாபம் பார்க்கலாம். ஒரு வாரமே பார்த்தோம்னா ஒரு வாரம் திடீர்னு பார்த்தோம்னா திடீர்னு ரேட்டு கொடுது. நான் கொடுத்து ஒரு 4-5 ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா சும்மா நார்மல் மார்க்கெட்ல நான் இந்த ஜிலேபி இதெல்லாம் வாங்குவேன். அங்க போய் கேட்டதுக்கு நாட்டு ஒரு ஆளு 800 ரூபா கிலோ. அந்த ஆவரேஜா 300-400 அந்த ரேஞ்சுக்கு தான் எடுக்கிறாங்க. நம்ம தனித்தனியா கடைக்கு கொடுத்தோம்னா அவர் சொல்ற மாதிரி கடைக்கு கொடுத்தோம்னா ரேட்டு கூட போகும். 600 கூட விற்கலாம். அவரு 600 ரூபா 650 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. திண்டுக்கல்ல ஒரு கஸ்டமர் சொல்லிட்டு இருந்தாரு, டெலிவரி கொடுத்துடுறேன். ஆனா என்னன்னா அது கரெக்டா நிறைய போட்டு பண்ணோம்னா சரியா இருக்கு. டேங்க் போட்டு பண்ணும்போது சார் லாபகரமா கொண்டு போக முடியும். ஒரு டேங்க் போட்டு 2 டேங்க் போட்டு நம்ம பாக்கலாம் செட் ஆகுது. குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு எதுவும் ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கு சக்சஸ்
ஆமா, நான் இந்த இது முடிச்சுட்டு அதான் தோட்டம் பாத்துக்கிட்டு இருக்கேன். இது முடிச்சுட்டு கரெக்டா அடுத்து போடுறப்ப சேர்த்து போடுற மாதிரி தானா. உங்க சைடுல எந்த தப்பும் கிடையாதுண்ணா. நீங்க எல்லாம் பண்ணி கொடுக்குற நான் கேட்டோன்னு நான் அட்வான்ஸ் தான் பே பண்ணேன். எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் தான் அமௌண்ட்டே நான் கொடுத்தேன் சொல்ல போனா. அதனால அதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்றேன் சார். ஏன்னா கத்துக்கிட்டு போய் தொழில் பண்ணீங்க, நல்லா பண்ணணும்னு சொன்னா நமக்கு கேட்க சந்தோஷமா இருக்குது. அது எங்க உழைப்பு கிடைச்ச ஒரு பலனு. ஆமாண்ணா, இப்ப உங்ககிட்ட இருந்து காசு கரெக்டா எல்லாம் கரெக்டா பண்ணி கொடுத்தீங்க. நாங்க எங்களுக்கும் ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. அதான் கரெக்டா நம்ம சேல் பண்ணா லாபம், நல்ல லாபம் கிடைக்கணும். இப்ப என்ன காசு உங்ககிட்ட வாங்குறோம், ஆமா இப்ப வந்து ₹1 பாக்கணும் போது நீங்க அதுக்கு முதலீடு பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ₹1 பாக்கலாம் எங்களுக்கு அது கஷ்டம். அது ஆமாண்ணா ஆமாண்ணா. அதனாலதான் நாங்க பார்த்து சில விஷயத்த வந்து கேக்குறோம் உங்ககிட்ட. ஓகே சார். என்னைய பொறுத்த அளவுக்கு நட்டம் வராது. இது பண்ணுனா கரெக்டா பண்ணா நட்டம் வராது. நமக்கு லாபம் எவ்வளவுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அது நம்ம திறமைக்கு பெருசு. அவ்வளவுதான். கரெக்டா பண்ணுனா லாபம், கரெக்டா பண்ணா நட்டம் வராது. நம்ம கரெக்டா திறமைய யூஸ் பண்ணி சேல் பண்ணோம்னா நல்ல லாபம் பாத்துக்கலாம். கொஞ்சம் தேடணும். ஆமா, கரெக்டா ஆள் பார்த்து விக்கணும். நம்ம நிறைய லார்ஜ் குவான்டிட்டியா பண்ணா நல்ல லாபம் பார்க்கலாம். பெரிய லெவல்ல ஃபார்மிங் எப்ப பண்றாங்களோ ஆமா அப்பதான் சார் லாபம். சின்னது ஒரு தொட்டி 2 தொட்டி 3 தொட்டி இப்படி போட்டோம்னா அந்த அளவு பண்ண முடியாது. 6 தொட்டி 5 தொட்டி 6 தொட்டி போட்டா தான் உங்களுக்கு ரெகுலரா கொடுக்க முடியும். இப்ப நான் எப்படி பண்ணாலும் ரெகுலரா கொடுக்க முடியாது என்னால. அதுதான் சார், நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், குறைஞ்ச 7 தொட்டிக்கு போட்டாதாங்க ரெகுலர் பிசினஸ் பண்ண முடியும். ஆமா ஆமா, இது வந்து நான் ரெகுலர் பண்ண முடியாது. நான் கொஞ்ச நாள் கொடுக்கலாம், அப்புறம் இது பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுக்க முடியும். அப்புறம் நீங்க பையர்ஸே விட்டுருவீங்க சார், மார்க்கெட்டே மறந்துடுவீங்க நீங்க. ரெகுலரா பண்ணி அது ஒரு மார்க்கெட்டிங் உங்களுக்கு இருக்கும் வேற மாதிரி. ஆமா ஆமா ஆமா, புதுசா பண்ணணும் போது 6 மாசம் 4 மாசம் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணா செட் ஆகாது. ஆமா ஆமா ஆமா, பாத்து முதல் டைம் பண்ணிட்டீங்க. ஆமா ஆமா, அடுத்த தடவை நான் கரெக்டா பண்ணிக்கலான்ட்டு பாத்துட்டு சரி இந்த தடவை கொடுத்துருவோம், அடுத்த தடவை தொட்டி போட்டுட்டு நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு